ಎಸ್ ಸರ್. ಕೈ ಕಣ್ಣು ಕೈ ಎತ್ತಿ, ತಲವ್ರೆ ಕೈ ಎತ್ತಿ. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಈಗ ಹೊಸ ಶುಭಾಶಯಗಳು. ಕೆ ಜಿ ಎಫ್ ಪರವಾಗಿ, ನಮ್ಮ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪರವಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ವಿಶೇಷ ಮಾಡಿ. ಈಗ ವರ್ಷ ಬರುತ್ತೆ, ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು. ಎಲ್ಲ ಕಾಯಿಲೆ ಏನು ಇಲ್ಲಾಮಲ್ ದೇವ್ರ ಹತ್ರ ಚೆನ್ನಾಗಿ ಅವ್ರಿಗಾಗ ಕೆ ಜಿ ಎಫ್ಗಿರೋ ಜನಕ್ಕಾಗ ನಾವು ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ. எல்லாருக்கும் விசேஷ் ಮಾಡ್ತೀನಿ என்று காங்கிரஸ் பரவாக கேட்குறேன். அதே போல் இங்கே தங்கவயல் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே தங்கவயலில் 25 முடிஞ்சு இப்போது 26 கால் எடுத்து வைக்கிறோம். தங்கவயல் மக்களுக்கும், தங்கவயல் வியாபாரிகளுக்கும், தங்கவயல் ஆட்டோ ஓட்ட நண்பர்களுக்கும், தினத்தொழில் தொழிலாளர் பயணியவர்களுக்கும், மற்ற அனைத்து காங்கிரஸ் கமிட்டி உள்ளவர்களுக்கும், அனைத்து தலைவர்களுக்கும், தங்கவயல் வாழ அனைத்து தலைவர்களுக்கும் என் காங்கிரஸ் சார்பில், என்னுடைய சார்பில், என்னுடைய வார்டு சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை, புத்தாண்டு வாழ்த்துக்களை, பொங்கல் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எல்லாருக்கும் நோய் இல்லாமல் மக்கள் செல்வாக்கத்தோட, செல்வம் பணம் செல்வத்தோட நோய் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் கடவுள் நல்ல ஆசீர்வாதம் கொடுக்கணுன்ட்டு என்னுடைய காங்கிரஸ் சார்பில், என்னுடைய 7th வார்டு சார்பில், என்னுடைய 7th வார்டும் மக்களும், 7th வார்டில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களும் பொங்கல் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1925 நம்ம வந்து கஷ்டம், சுகம், இன்பம், துன்பம் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம். இருந்தாலும் எல்லாருக்குமே நல்லதாகிக்கலாம், கெட்டதாகிக்கலாம், மேடு பள்ளம் இருந்துச்சு. இப்போது வர 26ல் மக்களுக்கு நல்லதே செய்யணும், மக்களுக்கு நல்லதே ஆகணும், கடவுளை வேண்டிக்கிறோம். அதே போல் அரசியலில் நான் வந்து ஏற்கனவே எம்எல்ஏக்கெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணாலும் திரும்ப பிரசிடென்ட் கவுன்சிலராக இருக்கிறேன், எக்ஸ் சேர்மனாக இருந்துக்கிறேன். என்னால் சேவை நான் மக்களுக்காக, தங்கவயல் மக்களுக்காக நான் நிறைய சேவை செய்துக்கிறேன். அது எல்லாருக்கும் தெரியும். நான் கேடிஏ சேர்மனாக சொல்ல ஒவ்வொரு ஏரியாவில் வார்டாக போய் நான் ரோடு போட்டு, லைட் போட்டு, சேர் போட்டு என்னுடைய சேவை செய்துக்கிறேன். அது சேவை செய்தது என்னுடைய காங்கிரஸ் கமிட்டி எனக்கு கொடுத்த சேவையை நான் கரெக்டாக பண்ணி மக்களுக்கு போய் சேர்ந்துக்குது. இதே போல் அடுத்து இப்போ நம்ம ஊரில் வந்து நெக்ஸ்ட்டு புது வருஷத்தில் மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அவங்க எந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டாலும், எந்த நேரத்தில் யூஸ் பண்ணறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஏன்னா நான் வேலை விட்டு பெம்மலில் வந்து சர்வீஸ் பண்ணி வேலை விட்டு எம்எல்ஏக்கு நின்ன பிறகு அந்த 2004லேருந்து இது மட்டும் நான் ஸ்டில்லு வந்து எங்கேயும் போகாத மக்கள் மத்தியிலேயே மக்களுக்காகவே நான் சேவை செய்துன்னுக்கிறேன். என்னால் முடிஞ்ச சேவை நான் செய்கிறேன். நான் இது தான் செய்யணும், அது தான் செய்யணும் இல்லை. என் கையில் என் சக்திக்குது அந்த கடவுள் எனக்கு கொடுத்துக்கிறாரு பார். மக்கள் எனக்கு கொடுக்குறாங்க, என் கொடுக்குறாங்க பார் நண்பர்கள். அவங்களுடைய சப்போர்ட்டில், அவங்களுடைய மக்களுடைய சேவையில் நான் சேர்ந்துட்டு தான் இருக்கிறேன் இன்னும். இதே போல் இந்த ஊரில் நம்முடைய எம்எல்ஏ கூட நிறையா வேலை சேர்ந்துக்கிறாங்க. அவங்களுக்கு நான் மனமார்ந்த இந்த புத்தாண்டில் அவங்க நல்லா குடும்பத்தோட அவருடைய வேலை, அவருடைய எடுத்துக்கிற காரியங்கள், அவர் எடுத்துக்கிற சக்ஸஸ் பண்ணணுன்ட்டு மக்கள்கிட்ட இது கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே போல் என்னுடைய வார்டில் 7th வார்டில் டாக்டர் அம்பேத்கர் பவன் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். லாஸ்ட்டு டிசம்பரில் பண்ணாங்க அந்த பூஜை. ஆனால் இருந்தாலும் கடைசி நாளில் பண்ணிட்டு அடுத்து 6 மாதத்துக்குள்ளே இந்த பவானை முடிச்சு கொடுத்தாங்கன்னா அது கேஜிஎஃப்க்கே பெரிய பெருமை தேடும். டாக்டர் அம்பேத்கருடைய புகழை, டாக்டர் அம்பேத்கர் புகழை யாரோ நம்ம புகழ் பாடுறோம். ஆனால் இந்த அம்மா வந்து எம்எல்ஏ ஆகி இது ஃபஸ்ட் டைம் அந்த அம்மா சேர்ந்துக்கிறாங்கன்னா அது நான் மனமாற எல்லா சிவில் கட்சிக்காரரும் சரி, எல்லா மதம் சாரும் சரி, எல்லா கம்யூனிட்டியும் சரி, இந்த அம்மா சேர்ந்துக்கிற சாதனை இது பெரிய சாதனை. இது வந்து கவர்மெண்ட்லேருந்து ஃபைட் பண்ணி எடுத்து வந்துக்கிறாங்க. ஆனால் இது யார் பண்ணாங்களோ யார் பண்ணல அது நம்மளுக்கு தெரியல. இதை வந்து குற்றம் சொல்கிறாங்க. இது வந்து கேஜிஎஃப் கிளப் இது கால்ப்ஸ் வந்து ஆடுறது. அதனால் அங்கே அது மைனிங் இடத்துல வந்து பிஜிஎம்எல்ல வந்து இடத்த வந்து கவர்மெண்ட் இடத்த தான் சூஸ் பண்ணி அந்த அம்மா பண்ணிக்கிறாங்க. இது மக்களுக்கே தெரியும். இது ஒரு சேவை. அது இதில் வந்து நிறைய பேர் வேலை செய்வாங்க. மக்களுக்கு கேஜிஎஃப் இருக்கிற மக்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு அட்டெண்டர் கூட கிடைக்கட்டும். ஒரு அட்டெண்டர் 10 பேர் வேலை செய்வாங்க, அவங்க 10 குடும்பம் சாப்பிடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஊர் எம்எல்ஏ சேர்ந்துக்கிறாங்க. அவங்களுக்கு நான் மனமார்ந்த 7th வார்டு சார்பில் மனமார்ந்த
நன்றியை தெரிவிக்கிறேன். என் வார்டில் இதை சேர்ந்துக்கிறாங்க. அதே போல் புது வருஷத்தில் இந்த அம்மா எங்கள் காங்கிரஸ் சார்பில் என் வார்டு சார்பில் அந்த மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களும் பொங்கல் வாழ்த்துக்களும் சங்கராந்தி வாழ்த்துக்களும் தெரிவித்து கொள்கின்றேன். வணக்கம். கோலார் தங்கவயலில் இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் அனைவருக்கும் இனிமையாகவும் வல்லரசாகவும் இருக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றோம். நம்முடைய தங்கவயலில் ஒரு புது மாற்றத்தை 2026ஆம் ஆண்டு இந்த தங்கவயலுக்கு ஒரு மாற்றம் உருவாகணும். தங்கவயலில் வாழ்கின்ற அனைத்து வாலிபர்களுக்கும் வேலை கிடைக்க வேண்டும். தாய்மார்கள் சுபிட்சமாக இருப்பதற்கு கடவுளை வேண்டிக் கொள்கின்றோம். தங்கவயலில் இன்னைக்கு இருக்கிற வேலையில்லா திண்டாட்டம் ஒழியணும்னு சொல்லிட்டு 26ல் அதுக்கு ஒரு நல்ல முடிவு வரணும். ஏன்னு சொன்னால் நம்ம ஊர் ஒரு காலத்தில் வேலை வெளியூர்லேருந்தெல்லாம் வந்து தங்கினவங்க தான் இந்த தங்கவயல். 12,000 அடிக்கு கீழே போய் தங்கத்தை ஏற்று கொடுத்த நம்மளுக்கு இன்னைக்கு இந்தியாவில் எங்கேயுமே வேலை இல்லை, வெட்டி இல்லை. எல்லா வேலைக்கும் நம்ம ஆளுங்க பெங்களூரை நம்பி போகிறோம். இந்த ஊரில் வேலை செஞ்சு இந்த ஊரில் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த 26 அமையணும்னு சொல்லிட்டு 2026ல் தங்கவயலில் இருக்கிற வாலிபர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும். தங்கவயலுடைய நகர சபையில் நல்ல உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து இந்த தங்கவயலுக்கு சேவை செய்கிற உறுப்பினர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தங்கவயல் மக்களை கேட்டுக்கொள்கின்றேன். தங்கவயலில் வரப்போகிற கவுன்சிலர் எலெக்ஷனு இன்னும் 2-3 மாதத்தில் வரும்போது தங்கவயலுக்கு காப்பாற்றுற ஒரு நல்ல உறுப்பினர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.